என்றதான் இந்த 6வது முத்திரை சொல்லப்படுது. அப்படி அந்த மகா உபத்திரவத்தில் கடவுளுடைய மக்கள் இரத்த சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய வசனத்துக்காகவும் கொல்லப்படுவினார். கடவுளுடைய வார்த்தைக்காக, பிதாவினுடைய விருப்பத்துக்காக, பிதாவினுடைய வார்த்தைக்காக சாட்சி கொடுத்த நிமித்தம் அவரும் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார். அவரும் அந்த மகா உபத்திரவத்துக்குள்ள அவரும் கடந்து சென்றார். கடவுளாக அவர் பாவியலால் செய்யப்பட்ட சகல அருவருப்புகளுக்கும் அவருக்கு மேல கொண்டு வரப்பட்டது. அதனால தனக்கு மேல கொண்டு வரப்பட்ட அந்த உபத்திரவங்கள், மகா உபத்திரவங்களையும் அதனுடைய அதை போலவே தன்னை விசுவாசிச்சு தன்னை நம்புற கிறிஸ்துவனுடையவர்கள் மீது உபத்திரவங்கள் மகா உபத்திரவமாக கொண்டு வரப்படுகிறதுக்கும் அவர் ஆணையிட்டு நியமிச்சிருந்தவர். வெளிப்படுத்தல் 6:9-11 வரைக்கும் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளி அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆமென், ஆமென். மகா உபத்திரவம் சபைக்கு மேல, கடவுளுடைய மக்களுக்கு மேல வர்றதுக்கு கிறிஸ்து அவர் உலக தோற்றத்துக்கு முன்னுக்கே தீர்மானிச்ச அந்த ஆணையின்படி அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர் அதுக்குரிய அது எழுதப்பட்டிருந்த அந்த முத்திரையை அவர் உடைச்சார். அதில் கடவுளுடைய மக்களுக்கு மேல மகா உபத்திரவம் வர வேணும் என்றதான் இந்த 6வது முத்திரை சொல்லப்படுது. அப்படி அந்த மகா உபத்திரவத்தில் கடவுளுடைய மக்கள் இரத்த சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய வசனத்துக்காகவும் கொல்லப்படுவினார். அப்படி கொல்லப்படுகிற அந்த மக்களுடைய எண்ணிக்கை அது அளவு கணக்கில்லாம போகல. அளவோட அது அந்த அளவு கடவுளுக்கு தெரியும், அது எத்தனை பேர். அதனால அவர் அந்த அளவு வரும் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருந்தார். அப்ப கடவுளுடைய மக்களுக்கு மேல அந்த மகா உபத்திரவம் வருகிறது கிறிஸ்து ஏதோ தான் உபத்திரவத்தை தான் அப்படி செத்த சாட்சியா கொல்லப்படாம தந்த மக்களுக்கு மேல அவர் முத்திரையை உடைச்சு அனுப்ப இல்லை. அவரும் கடவுளுடைய வார்த்தைக்காக, பிதாவினுடைய விருப்பத்துக்காக, பிதாவினுடைய வார்த்தைக்காக சாட்சி கொடுத்த நிமித்தம் அவரும் செத்த சாட்சியா கொல்லப்பட்டார். அவரும் அந்த மகா உபத்திரவத்துக்குள்ள அவரும் கடந்து சென்றார். கடவுளாக அவர் பாவியலால் செய்யப்பட்ட சகல அருவருப்புகளுக்கும் அவருக்கு மேல கொண்டு வரப்பட்டது. அதனால தனக்கு மேல கொண்டு வரப்பட்ட அந்த உபத்திரவங்கள் மகா உபத்திரவங்களையும் அதனுடைய அதை போலவே தன்னை விசுவாசிச்சு தன்னை நம்புற கிறிஸ்துவனுடையவர்கள் மீது உபத்திரவங்கள் மகா உபத்திரவமாக கொண்டு வரப்படுகிறதுக்கும் அவர் ஆணையிட்டு நியமிச்சிருந்தவர். அதனால அந்த ஆணை இதனூடாக தனக்கு யாரு மகா உபத்திரவம் தன்னை வெறுத்து தன்னை நிந்திச்சு தன்னை தூஷணமா குற்றப்படுத்தி தன்னை கொலை செய்திச்சுனமோ அதே ஆக்கள்லாம் கடவுளுடைய மக்களையும் வெறுத்து நிராகரிச்சு துன்பப்படுத்தி கொலை செய்வினம். அதான மகா உபத்திரவமா இருக்கும் என்றதை கிறிஸ்து ஏற்கனவே தன் வாழைகளை முன்னறிவிச்சவர். அப்படி அந்த மகா உபத்திரவம் வந்த பிறகு தன்னை உபத்திரவப்படுத்தின தன்னை நிராகரிச்ச அந்த மக்களுக்கு, தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு உபத்திரவத்தையும் நிராகரிப்பையும் கொலைகளையும் செய்த அதே அந்த மக்கள் அவர் பாலான அறிவறுப்பை கொண்டு
பாழாக்க போறன் என்றதையும் அவர் தொடர்ச்சியாக அதுல அறிவிச்சிருந்தார். அதுல பாழான அறிவறுப்பு வர்றதுக்கு முன்னுக்கு கடவுளுடைய மக்கள் மகா உபத்திரவமாக துன்புறுத்தப்பட வேணும். கடவுளுடைய மக்கள் மகா உபத்திரவமாக துன்புறுத்தப்படுறதுக்கு முன்னுக்கு கடவுளுடைய மக்களுடைய தலைவராகிய கடவுள் மகன் அவரும் நிராகரிக்கப்பட்டு வேத வசனத்தின் நிமித்தம் தேவ வசனத்தின் நிமித்தம் தான் கொடுத்த சாட்சி நிமித்தம் அவரும் கொல்லப்பட வேண்டும். அதனால இந்த படம் தான் நாங்கள் தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வரோம். அதுல மகாபத்திரவம் கடவுளுடைய மக்களுக்கானது. ஏண்டா கடவுள் தான் மகாபத்திரவப்படுத்தப்பட்ட அந்த மகாபத்திரவப்படுத்த பெற்ற கடவுளாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களும் மகா உபத்திரவத்தை பெற்ற அந்த மக்களும் யார்கிட்ட அந்த மகா உபத்திரவத்தை பெற்றிச்சினமோ அந்த இனத்தாரும் அத கட்டாயம் அவர்கள் பாழாக்கி போடுற ஒரு அருவருப்பான அழிவை சந்திப்பினம் என்றது உறுதியாக சொல்லப்பட்டது. அதுதான் எருசலேமின் அழிவு. எருசலேம் அழியணுமா? அதுக்கு முன்னுக்கு கடவுளுடைய மக்கள் மகா உபத்திரவப்பட வேணும். உலகம் அழியணுமோ? அதுக்கு முன்னுக்கு கடவுளுடைய மக்கள் கட்டாயம் உபத்திரவப்பட வேணும். அதனால இந்த ஆர்டர் வெல் கிளியரா பைபிள் எங்களுக்கு காட்டிக்கொண்டு போகுது. அதனால கடவுளினுடைய பாழான அறிவறுப்பு வர்றதுக்கு முன்னுக்கு கடவுளுடைய மக்கள் இந்த பூமியிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுறது இல்லை. அந்த பாழான அறிவறுப்புகளுக்குள்ள அவர்கள் அகப்பட போறதில்லை. ஆனா அது அந்த பாழான வரும் வரைக்கும் அவர்கள் அதுக்கு பார்த்து சாட்சியா அதுக்கு இருப்பினர். இந்த இந்த பாழான அறிவறுப்பு என்று நான் சொல்ற அந்த சொல்லாடல் ஏற்கனவே நாம எரேமியா தீர்க்கதரிசி படிக்கல, தானியேல் தீர்க்கதரிசி படிக்கல சந்திச்ச சொற்பதம் அல்ல, abomination of desolation. டெசோலேஷன் என்று சொல்றது தரிசு நிலமாக விடப்படுறது. செழிப்புகள் எல்லாம் வளம் அகற்றப்பட்டு முழுக்க பண்படுத்தப்படாத நிலமா விடப்படும். அப்படிப்பட்ட அந்த நில அது ஒரு தேசம் வாந்தி பண்ணுற அல்லது தேசம் கக்கி போடுற செயல். அதுதான் பாழான அறிவறுப்பு என்று சொல்லி வேதத்தில் தொடர்ச்சியாக தானியேலும் எரேமியாவும் கதைச்சது. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பாழான அறிவறுப்பை அவர் மத்தேயு 24 அதிகாரத்தில் அவர் கதைக்க தொடங்குறார். 24 அவர் அதே பாழான அறிவறுப்பை சொற்பத்தை பயன்படுத்துறார். ஆகையால இந்த பாழான அறிவறுப்பு இதுக்கு முன்னுக்கு அப்ப நடந்திருக்கிற யாக்கள் யாரென்று அவர்களுக்கு தெரியும். உண்மையில அது ஜூதர்களுக்கு தான் அது நடந்தது. அப்ப அதுக்கு முன்னுக்கு அப்ப ஜூதர்கள் பாழான அறிவறுப்பு அடைகிறதுக்கு முன்னுக்கு அவர்கள் கடவுளுடைய வசனத்துக்கு சாட்சியா இருந்த மக்களை அவர்கள் துன்புறுத்தி நினைச்சினார். அவர்களுக்கு எதிராக அவர்கள் ஒடுக்குமுறைகளையும் கொலைகளையும் செய்திச்சினார். எரேமியா தீர்க்கதரிசி உட்பட பல தீர்க்கதரிசிகளை அவர்கள் நெருக்கு வேறப்படுத்தி பல பேரை சாக்கொண்டாங்க. ஆகல எரேமியா தீர்க்கதரிசியும் சரி தானியலும் சரி இந்த பாழாக்கு மறுவறுப்பை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை எடுத்து அவர் இனி வரப்போற ஒரு பாழாக்கு மறுவறுப்பை குறித்து தானியல் கதைச்சார். இப்ப தானியல் கதைச்ச பாழாக்கு மறுவறுப்பு அது தானியல் காலத்திலே நடக்கையில் அதை முத்திரையை போட்டு வை என்று சொல்லித்தான் அவர் சொல்லி ஆண்டவர் சொல்லி முடிச்சார். இப்ப தானியலுடைய பாழாக்கு மறுவறுப்பு தான் இப்ப வரப்போகுதுன்றத இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அவர் அறிவிக்க தொடங்குறார். தானியல் தீர்க்கதரிசியை சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அந்த பாழாக்கு மறுவறுப்பு. அப்ப பாழாக்கு மறுவறுப்புன்றது பேசிக்கா எருசலேம் அழியும், எருசலேம் குடியில்லாமல் ஆக்கப்படும், எருசலேமில இஸ்ரவேலர் ஜூதர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுவினர்.
எருசலேம் நெருப்பு வச்சு எரிக்கப்படும். எருசலேமினுடைய செழிப்பும் வளங்களும் முழுக்க தரிசா போகும். அது குடியில்லாம போகும். 70 வருஷம் என்று காலம் முதல் பாலாக்கு மறுவெறுப்புல தீர்மானிக்கப்படும் ஒரு தலைமுறைக்கு. ஆனா தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன பாலாக்கு மறுவெறுப்புல காலம் குறிக்கப்பட இல்லை. அதோட அது நித்தியமாக அது முடியும் என்றதான் அதை கருது. அதுக்கு இனி வரையறை இல்லை என்று. அதுல இந்த 2 பாலாக்கு மறுவெறுப்பும் நல்ல தெளிவாக ஜூதர்கள் மேல்தான் கொண்டு வரப்பட்டது. ஜூதர்களுக்கு மேல கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம், ஜூதர்கள் கடவுள் தேவ வசனத்தின் நிமித்தம் சாட்சி கொடுத்தவர்களை கொலை செய்ததும், தேவ வசனத்து ஏற்றுக்கொள்ளாம அதுக்கு எதிராக நடந்தது. அப்ப தேவ வசனத்தின் நிமித்தம் சாட்சி கொடுக்கிறவர்கள் அப்ப இருப்பினும் அவர்கள் கட்டாயம் உபத்திரவப்படுகிறார். அப்ப அதுலயும் மகா உபத்திரவம். அது மெசியா இந்த பூமியில வாழ்ந்து அவரை நம்பி ஏற்றுக்கொண்டதால வந்ததான் மகா உபத்திரவம். அந்த மகா உபத்திரவம் தான் 6ஆம் முத்திரை உடைக்கைக்குள்ள 5ஆம் முத்திரை உடைக்கைக்குள்ள தொடங்குற விஷயம். எப்படி எருசலேம் தான் அந்த பாலாக்கு மறுவெறுப்புக்குள்ள உள்ளாக போகுதோ அதை செய்யறதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி அறிவிச்ச அதை செய்த ஆட்கள் பாபிலோன். பாபிலோனோட சேர்ந்து பல பாபிலோனுடைய பேரரசுகளை உள்ளடங்கிய பல நாட்டு போர் வீரர்கள் அதுல ஈடுபட்டு இருந்துச்சு. பாபிலோனுடைய நாட்டு படைக்குள்ள சீரியருடைய படை, அம்மோனியருடைய படை, மோவாபியருடைய படை, அசீரியருடைய படை, ஏதோமியருடைய படையெல்லாம் நின்றது. அதுல அது ஃபுல்லா என்ன பாபிலோன் அது எல்லாத்தையும் தந்த கைக்குள்ள கொண்டு வந்துட்டு அப்படி கொண்டு வந்தது எல்லாரும் சேர்ந்துதான் அது பாபிலோன் என்ற படை பேருக்குதான் பாலாக்கு மறுவெறுப்பு நிறைவேற்றப்பட்டது. அதுல ஒரு பேரரசால எருசலேம் பாழாக்கப்பட்டது. அதே போல தானியேல் அறிவிக்கிற பாலாக்கு மறுவெறுப்பும் அதை கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தி அறிவிக்கிற பாலாக்கு மறுவெறுப்பும் அதுவும் ஒரு பேரரசால தான் எருசலேம் நாசமாக்கப்பட்டது. அது ரோம பேரரசுல நீரோ சீசாருடைய ஆட்சிக்குள்ள தான் எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு பாலாக்கு மறுவெறுப்பு நடந்தது. அப்ப நீரோட அது தொடங்கி நீரோவுக்கு அவருக்கு அனுபவிக்க வேண்டியது அவர் அனுபவிச்சு தற்கொலை செய்து அவர் முடிய பிறகு அங்கால டைட்டஸினுடைய வெஸ்பேசியனும் டைட்டஸும் சேர்ந்தான் அதை முடிச்சு வச்சார். அப்ப ஆக ரோம பேரரசு பேசிக்கா ரோம் எம்பையர் தான் அந்த abomination of desolation அல்லது desolation of abomination of desolation பாழாக்கு மறுவெறுப்பு பாழாக்கி ஆக்களை சின்னாவினமாக்கி சகிக்கேலாத அளவுக்கு ஆக்கினார். அதை பார்த்த அதை கேட்ட அதை நடந்ததுல நமக்கு குடலெல்லாம் என்ன செய்து சக்திதான் பெறும். அந்த அளவுக்கு நம்மளாலே தாங்க இயலாத அளவுக்கு அந்த பாழாக்குதல் நடந்தது. அது பாபிலோனுக்கு கீழே பேரரசாலையும் அப்படிதான் நடந்தது. புலம்பல வாசிச்சா தெரியும் எப்படி அந்த பாலாக்கு மறுவெறுப்பு நடந்தது. எரேமியா புலம்பி அழுது கண்ணுல தண்ணி இல்லாம போய் கண்ணீரே வரையலாம காஞ்சு வறண்டு மேல்வாயோட அண்ணாக்கோட நாக்குகள் ஒட்டுகிற அளவுக்கு தாகமும் சாப்பாடு இல்லாததும் நலிஞ்சு போய் முதியோர் இளைஞர் குழந்தைகள் பால் இல்லாம பிள்ளைகள் தாய்மாருடைய முலைகள் எல்லாம் ஒரு பாலும் இல்லாம அந்த அளவுக்கு நடந்தது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் முன்னறிவிச்சார். அந்த இஸ்ரவேலுடைய ஸ்திரீகள் இதே விஷயத்தை ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லுவோமே 600 வருஷத்துக்கு முன்னுக்கு அனுபவிச்ச அதே பாலாக்கு மறுவெறுப்பு இப்ப திருப்பி நீங்கள் சந்திப்பீர்கள்.
அப்ப பிள்ளை பெறாம இருக்கிறாக்களுக்கு சந்தோஷப்படுவீர்கள், பிள்ளை பெற்றாக்கள் எல்லாருக்கும் படுவாங்க. ஏன் பெத்தோம் யோசிப்பீர்கள். அந்த அளவுக்கு உங்களோட பிள்ளைகளையும் உங்களையும் எப்படியெல்லாம் அந்த பாழாக்கி அருவருப்பான விதத்துல நடக்க போகுது என்றதைத்தான் கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். அதில் அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வடிவா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுல இந்த ரெண்டு அருவருப்பும் உடன்படிக்கையின் மக்கள் மீதுதான் வந்தது. உடன்படிக்கையின் மக்களுக்கு மேலதான் இந்த பாழாக்கும் அருவருப்பு கொண்டு வரப்பட்டது. அதனால உடன்படிக்கையின் மக்கள் மீது அது நடக்க வேணுமோ அதுக்கு முன்னுக்கு உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிற மக்கள் துன்புறுத்தப்பட வேணும், அவர்கள் பாடுகளை அனுபவிக்க வேணும். அதுகளும் சேர்ந்துதான் கடைசியில பாழாக்கும் அருவருப்பு செய்யறதுக்கு வழிவகுக்கும். கெத்தரத தன் கோபத்தை உக்கிறத ஊத்துறது. கடவுளுடைய வசனத்தை நிராகரிச்சு கடவுளுடைய வார்த்தைக்கு சாட்சியா இருந்தியாக்களை வெறுத்து அவர்களை துன்புறுத்தி தூஷணமா குற்றப்படுத்தி அவர்கள பலவித பழிச்சொல்களை சொல்லி கடைசியில தேவையென்ற அவர்களை சாக்கொண்டும் போடுற அந்த செயல்பாடுகள் நடந்து அது ஒரு லெவலுக்கு வரைக்குள்ள அங்க இக்கபோத் நடக்கும். இக்கபோத் இக்கபோத் என்ன அர்த்தம்? மகிமை அற்று போச்சு, கடவுளுடைய மகிமை அற்று போனது. இக்கபோத் பாழாக்கு மறுவறுப்பு நடக்கல. எரேமியா தீர்க்கதரிசி அறிவிச்ச பாழாக்கு மறுவறுப்பு நடக்கல. இக்கபோத் அங்க இல்ல, இக்கபோத் நடந்துட்டு. அது எங்களுக்கு எப்படி தெரியும்? எருசலேம் ஆலயத்தினுடைய படியில் நின்றுதான் அங்க முதல் பிரசங்கம் செய்யப்பட்டது. எரேமியா நாம படிக்கல தெரியும், அவன் ஆலய படியில நின்றுதான் அந்த சர்ச் வாசல் ஸ்டெப்ஸ்ல நின்று அந்த பிரசங்கங்களை செய்தவன். இந்த கோயிலுக்கு இந்த சர்ச்சுக்கு நான் செய்யாம போகணும், இதான் அங்க அந்த பிரசங்கம். கள்ளர்குய் ஆக்கி இருக்கிறீர்கள், எந்த ஜப வீட இப்படி ஆக்கிட்டீர்கள், ஆகையால எந்த மகிமைய நீங்கள் வரும் விக்கிரகங்களுக்கு கொடுத்து போட்டீர்கள், ஆகையால இந்த ஆலயத்துக்கு இப்படி செய்வன். அப்ப கடவுளுடைய வசனத்தையும் கடவுளுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களையும் நிராகரிக்க வெளிக்கிட்டா அடுத்த ஸ்டெப் கடவுளுடைய மகிமை அந்த அந்த நிராகரிச்சி ஆக்களுடைய இடங்கள்ல இருந்து அது வெளியேற தொடங்குது. அதுக்கு பேரா நிக்கபோத், glory of God moves out. இத தெளிவாக யார் எங்களுக்கு காட்டுனது? வடக்கு வாசலால கிழக்கு வாசலுக்குள்ளால வெளியில போகுது. எசேக்கியேல் படிக்கல நமக்கு தெரியும், கர்த்தருடைய மகிமை அந்த பிரகாரத்துல அந்த முன்னுக்கு உடன்படிக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்து எழும்பிச்சது. பிறகு அது அப்படியே போய் வாசல்ல நின்றுச்சது, பிரகாரங்கள் எல்லாம் அப்படி இருந்தது. பிறகு அப்படியே அது வாசலுக்குள்ளால வெளியில போச்சு. கடவுளுடைய மகிமை சேர்ச்ச, அதாவது சபையாக இருந்த மக்களுக்குள்ள அந்த சபை கடவுளுடைய வார்த்தையை நிராகரிச்சு கடவுளுடைய வார்த்தையை சொன்ன மக்களை உபத்திரவப்படுத்த தொடங்கி அதுக்கப்புறம் கடவுளுக்கு அங்க வேலை இல்லை. கடவுள் அவரும் ஓகே அப்ப நானும் வலிக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் கைகளால கட்டப்பட்டிருந்த அவற்றை அரண்மனையிலிருந்து அவர் வலிக்கிட்டார். கடவுள் வலிக்கிட்ட பிறகுதான் அவற்ற ஆலயம் அவற்ற நகரம் என்று அழைக்கப்பட்டதெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தப்பட்டது. கடவுளுடைய மகிமை முதல் அங்கிருந்து வெளியில போகும். கடவுள மகிமை வெளியில போகணுமோ, கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கா நின்றையாக்கள் உபதிரவப்படுத்தப்படுவார். அப்ப கடவுளும் கடவுளுடைய மக்களும் கடவுளுடைய மகிமையும் சேர்ந்துதான் இருக்கும். இதுல ஒரு ஆள்ல கை வச்சா அது மற்றையால பாதிக்குது. கடவுளுடைய மக்களை துன்பப்படுத்தின நீ என்ன துன்பப்படுத்துற? சவுலே நீ யாருக்கு உதைக்கிற? அப்ப ஆண்டவர் தந்த மனவாட்டியும் தானும் ஒன்றுதான். என்ன மனவாட்டியில கையேற்கிறீங்களோ அதுக்கப்புறம் நான் உங்களோட இல்ல பாய், நான் வெளியில போனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்?
பாலாக்கு மறுவெறுப்புறாங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த மகிமை வழியில போய் அது அப்படியே கடந்து வாசலால போயிட்டு அதுக்கு பிறகு நெருப்பு வச்சு சுட்டெரிச்சு பேபிலோன் அதை செய்தது. இப்ப இயேசு கிறிஸ்து மத்த 24 கதை கேட்கலையும் இந்த ஆலயம் எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்கு பாருங்க என்று கதை கேட்கலாம் ஆண்டவர் சொன்னார். கடவுளையே நிராகரிச்சு போட்டா பிறகு என்னையே தூஷணமாக பேசி என்ன கொலை செய்தா பிறகு அவங்களுக்கு மகிமை இக்கபோத். இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியேறினா அதோட கேஸ் ஓவர். என்னையும் உங்களையும் இவர்கள் துன்பப்படுத்தினா வேண்டாம் என்று நிராகரிச்சு அப்புறம் என்னத்துக்கு இவளுக்கு என்ற மகிமை பாதுகாப்பு என்ற மகிமையால கிடைக்கிற பேர் புகழ் எல்லாம் இவளுக்கு அதுக்கு பிறகு இல்லை. அதுக்கு பிறகு பாலாக்கு மறுவெறுப்பு. அதான் ஆண்டவர் சொன்னார், தானியேல் அறிவிச்ச அந்த பாலாக்கு மறுவெறுப்பு இந்த ஆலயத்தில் நிறைவேறும். எப்படி எரேமியா அறிவிச்ச பாலாக்கு மறுவெறுப்பு சாலமன் கட்டின ஆலயத்தில் நிறைவேறிச்சதோ, இந்த ஆலயம் ஏரோதுடைய காலத்தில் கட்டின 46 வருஷம் சென்றது என்று சொன்ன இந்த ஆலயம் நான் வெளியேறின பிறகு இக்கபோத். அதுக்கு பிறகு மெசியாவே முடிஞ்சது. மெசியாவுடைய மக்களுக்கு மேலே அது கொண்டு வரப்பட்டு நான் நியமிச்ச காலத்தில் அதுக்கு பிறகு டோட்டலா நெருப்பு வச்சு கொளுத்துவேன். இதான் அந்த ஃபுல் பிக்சர் அங்க ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப மகா உபத்திரவம் கடவுளுடைய மக்களுக்கு, மகா உபத்திரவம் ஒரு நாளும் அது கடவுளை நிராகரிச்சியாக்களுக்கு இல்லை, அவளுக்கு பாலாக்கு மறுவெறுப்பு. கடவுளுடைய மக்களுக்கு மகா உபத்திரவம் அல்லது உபத்திரவம், கடவுளை மக்களை நிராகரிச்சு வருத்தையாக்களுக்கு, கிறிஸ்துவ வசனத்தை நிராகரிச்சாக்களுக்கு பாலாக்கு மறுவெறுப்பு. இந்த ரெண்டையும் வித்தியாசமா கவனமா யோசிக்கணும். பாலாக்கு மறுவெறுப்பு வரணுமோ அதுக்கு முன்னுக்கு மகிமை வெளியில போகணும், உபத்திரவம் அங்க நடக்கணும். கடவுளுடைய மக்களுக்கு உபத்திரவம் நடக்குதாண்டா கட்டாயம் கொஞ்ச காலத்துல மகிமை வெளியேறும். இக்கபோத்னா அங்க பாலாக்கு மறுவெறுப்பு வரும். இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஆழ்ட வாழ்க்கையிலும் இதுதான், ஒவ்வொரு குடும்பத்தில வாழ்க்கையிலையும் இதுதான், ஒவ்வொரு சபை வாழ்க்கையிலையும் இதுதான், ஒவ்வொரு நாட்டிட வாழ்க்கையிலையும் இதுதான். விளங்கு எங்களை நாங்களே தனிப்பட நாங்களே கிறிஸ்துவ நிராகரிச்சு, கிறிஸ்துவ வசனத்தை நிராகரிச்சு, கிறிஸ்துவ வசனத்துக்கு சாட்சியா இருக்கிற நிராகரிக்க வலிக்கிட்டா கடவுள் எங்களை விட்டு வெளியேற. எங்களுக்கு ஆண்டவற்ற பாதுகாப்பு மகிமையும் அந்த அவங்க பெலிசிய சொன்னாங்களே என்ன, கடவுளுடைய நிழல் அவர்களை விட்டு போச்சு, கடவுளுடைய மகிமை அவர்களை விட்டு போச்சு, அதனால நாங்கள் அவங்கள வெல்லலாம் என்றால் கத்தினாங்க. அப்ப கடவுளுடைய உடன்படிக்கை அங்க கைக்கொள்ளப்படையலை என்றா கடவுளுடைய மகிமை அங்க இருக்காது. அதான் ஞானமும் மகிமையும் புகழ்ச்சியும். கடவுளுடைய 10 கட்டளை ஒரு மனுஷனாக நான் கைக்கொள்ள இல்லையண்டா அதை தொடர்ந்து நான் நிராகரிக்க அதை சொல்றையாக்களை நான் வெறுக்க என்ன நடக்க போது, கடவுளுடைய மகிமை பாதுகாப்பு என்னை விட்டு அகற்றப்படும். அப்படி அகற்றப்பட்ட அடுத்தது எனக்கு என்ன கிடைக்கும்? எபிரேயர்ல நிருபத்தை பவுலப்போஸ்தலன் சொன்ன மாதிரி அது அந்த கராள பத்தி போன அந்த தரிசு நிலம், அதுக்கு பிறகு அது முட்லையும் குறுக்கையும் பிறப்பிக்கிற நிலமாத்தான் இந்த பாலாக்கு மறுவெறுப்பு அவருடைய வாழ்க்கையில தொடங்கும். எபிரேயர் 6வது அதிகாரம், எபிரேயர் 6 வாசிங்க. எபிரேயர் 6 8வது வசனம் வாசிய. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. எப்ப சுட்டரிக்கப்படும், எப்ப நெருப்பு கொட்டுறது, எப்ப அழிக்கப்படுகிறது என்றா கடவுளால கொடுக்கப்படுற அவற்றை வார்த்தை என்கின்ற ஆகாரமும் அந்த ஜீவ நீரூற்றாகிய அந்த வார்த்தையும் குடிச்சும் பலன் கொடுக்க மாட்டோம் என்றா அது என்னடா பலனா கொடுக்குது? அது முள்செடிகளை முட்பூண்டுகளை தான் பலனா கொடுக்குது என்றா அப்ப ஆண்டவரோட முடிவு என்ன? அது சபிக்கப்பட்டு அது எரிக்கப்படும். கிமு 586 கிமு 6ஆம் நூற்றாண்டுல
இஸ்ரவேல் ஒருக்கா அழிக்கப்பட்டது இப்படித்தான். ஏன்னா அது தொடர்ச்சியாக குடுபட்ட மழை தண்ணியும் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்த மக்களையும் அது உபத்திரவப்படுத்தி அது அகற்றினது. தெரியும், சிதேக்கியா கடைசியா சூரி கத்தியார எடுத்து அந்த எழுதி அனுப்பப்பட்ட எரேமியாவினுடைய சுருளை வெட்டினான். வெட்டி குளிர் காஞ்சிக்கிறதுக்கு போட்ட நெருப்புல போட்டான். கடவுளுடைய அப்ப கடவுளுடைய வார்த்தை அந்த அளவுக்கு அங்க பெய்யப்பட்டது. ஆனா நிராகரிக்கப்படுது. அங்க இருக்கிறாக்கள் கொடுத்த பலன் முள் செடியும் அந்த குறிஞ்சி முள் பூண்டு தான் பலனா. அப்ப சரி கேசோவன் சவிக்கிறன் நெருப்பால எரிப்பன். அதான் அந்த பாலாக்கு மாதிரி வரும். அப்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கெட்ட வார்த்தை எங்களுக்கு மேல பெய்ய அது எங்களுக்கு அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய பழைய மனுஷனை கலைஞ்சு புதுசிய மனுஷனுக்கு ஏற்ற பலன்களை நாம கொடுக்க தொடங்க வேண்டும். அப்படி நாம பலன் கொடுக்க நாம அந்த பயிரிடுறவனுக்கு கெட்டறன் முதல் பயிரிடுறையால் அவருக்கு பலன், அடுத்தது அதை பயன்படுத்துற ஆசாரியனுக்கு அல்ல சபைக்கு அது பலன். அதை கொடுக்காம நாம கேட்கிற பெய்கிற தேவ வசனத்தினுடைய அந்த மழைக்கும் ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமான பலன் கொடுக்கலையோ அதுக்கு எடுத்து நாம எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் 10 கட்டளைக்கு முரணாக நாம நடப்போமோ அந்த நிலம் சபிக்கப்படும், சுட்டரிக்கப்படும். அது பாலாக்கு மறுவருப்பு அந்த ஆழ்ந்த வாழ்க்கையில நடக்கும். அந்த குடும்பத்துல கடவுளை கிருபையால மத்தியாக்கள் தப்பு வீணம். அவர் தேவன்ற வசனத்துக்கு கொடுத்த நன்மையான பிரதிபல. குடும்பமா அப்படித்தான் நாம நடப்போம்டா. குடும்பமா கடவுள் சபிப்பார், பாலாக்கு மறுவருப்பு குடும்பத்துல நடக்கும். ஒரு சபையா அப்படி நடப்போம்டா, சபையா கடவுள் சபிப்பார், சபையா நாம பாலாக்கு மறுவருப்பு நடக்கும். அயலோட முடிவு பாலாக்கி அறிவருக்கும். அப்ப இதுக்கான அடிப்படை காரணம் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய வசனத்தையும் நிராகரிச்சு வெறுத்து அதை சொல்லுறையாக்களை நாம துன்பப்படுத்தி தூஷணமா குற்றப்படுத்தி கடவுளுடைய மகிமையை நம்மளை விட்டு அகற்றுறது. இக்கபோத் இது இஸ்ரவேல் ஒரு நாடா செய்தவர், ஜூதர்ல ஒரு நாடா செய்தவர். கிமு 6ஆம் நூற்றாண்டுல 586 அது சுட்டரிக்கப்பட்டுச்சு. அதே பாலாக்கு மறுவருப்பு நடந்ததுதான். அதே பெற்றனத்தான் தானியல் தீர்க்கதரிசி அறிவிச்சார். எங்களுக்கு எரேமியாவில் எங்க அந்த ஆலயம் பாலாக்கு மறுவருப்பை பற்றி எங்களுக்கு கதப்பட்டது எரேமியாவில் 22. அப்ப 2 இடத்துல கதப்படுது. வாசிப்போம். எரேமியா பொருள்வார். அந்த பாலாக்கும் அருவருப்பு என்ற அந்த சொல்லு வரும். பாலாக்கும் அருவருப்பு 22 22:5 22:5 வாசிங்க. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமல் போனீர்களே ஆகிய இந்த அரண்மனை பாழாய் போகும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாழாய் போகும் இந்த அரண்மனை. மற்றது எங்க வருது? 25:11 வாசிங்கோ. இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழுமா. இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். பாழும் வனாந்திரமும் அது பாழாய் போகும். இந்த அரண்மனை பாழாகும். இன்னும் ஒரு கோட்டைன்னு சொன்னீங்களோ 29 அது திரும்பி வர பண்ணுவேன். 29:10. ஓகே ஃபைன். நமக்கு அந்த முதல் 2 நாம அதை நிப்பாடலாம். பாழாக்குவன்
பாழாக்குவன், பாழாகி போகும் வனாந்திரமா. அதுல இந்த அதுல அரண்மனை என்று வருது. அதுல இந்த வீடு பாழாக்கப்படும். இதான் அந்த இங்கிலீஷ்ல திஸ் ஹவுஸ் வில் பி டெசோலேட்டட். அப்ப தமிழ்ல அரண்மனை என்று அவங்க போட்டிருக்கோம். ஆனா உண்மையில அது இந்த வீடு பாழாக்கப்படும். இந்த வீடு பாழாக்கப்படும். இயேசு கிறிஸ்து அது அது அரசனுடைய வீடு அல்லது தஞ்ச வீடு. மகாராஜா வாழ்ற இடம் தான் அரசன் வாழ்ற இடம். அதுல அந்த வீடு அரசற்ற வீடு அல்லது சொன்ன மாதிரி இந்த தேசத்தினுடைய குடிகளுடைய எல்லா வீடுகளும் பாழா. இதை கிறிஸ்து மத்தேயு அப்படித்தான் அவர் கதைக்கிறார். மத்தேயு 23 மத்தேயு 23 38 இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இப்ப இந்த வீடு அங்கேயும் வீடு, அங்க தமிழ்ல அரண்மனை என்று போட்டு அது வீடு அங்க. அப்ப இந்த வீடு பாழாக்கப்படும். இப்ப இந்த வீடு உங்களுக்கு பாழாக்கப்படும். அப்ப கிறிஸ்து வேலை அச்சொட்ட இறைஞர் தீர்க்கதரிசியினுடைய அந்த அழிவுகளைத்தான் அவர் இங்க எடுத்து கதைக்க தொடங்குற. அது தானியல் தீர்க்கதரிசி அறிவிச்சா அந்த பாழாக்கு மறுவர் போல அவர் லிங்க் பண்ணுற. அப்ப வீடு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதலே காணாதிருப்பீர்கள். அப்ப அதாவது நீங்கள் என்ன வரவேற்கிற வரைக்கும் வாழாத்தான் கிடக்கும். அதான் அவருடைய அர்த்தம். பேசிக்கா இது நடக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் பாழாத்தான் போல. அவர்கள் ஒரு நாளும் இயேசுவே இன்றைக்கு வரைக்கும் இயேசுவே நீர்தான் மெசியா, தாவீதின் குமாரனே, நீர் நாசரேத்தூர்ல பிறந்தவர் என்று இன்றைக்கு வரைக்கும் ஒருந்தும் ஏற்றுக்கொள்ளல. இப்ப இன்றைக்கு வரைக்கும் இஷ்டவேல. அதனால வீடு பாழாகத்தான் கிடக்கும். ஆனா அவர்கள் எப்படி ஆலயத்தின் கடவுளுடைய மகிமை வழியில போனா பிறகு இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான், இவனை பிடிச்சி அடைச்சு வச்சு அடிக்க தெரியாடா உங்களுக்கு, அவன் இந்த கோயில் எரிக்கப்படும், கோயில் இரண்டு கடவுள் போயிட்டார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று ஏதோ கோயில் இருக்கும் வரைக்கும் கடவுள் இன்னும் அங்கான் இருக்கிறார் என்று நெச்சுக்கொண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்த அதே யூதர்கள் மாதிரி இப்ப இருக்கிற இந்த போலி யூதர்களும் தாங்களும் எருசலேமில் ஒரு ஆலயத்தை கட்டி போட்டு இன்னும் எங்களுக்கு ஜாவி அங்க இருக்கிறார், மகிமை இருக்குன்னு நெச்சுக்கொண்டு அவர்கள் அதுக்காக சண்டை போட்டு கொண்டும் கிடக்கிறாங்க. பேசிக்கா பாழாக்கி வீடு பாழாக போயிடுச்சு. வீடு பாழாக்கி விடப்பட்டுச்சு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாம அது கிறிஸ்து சொன்ன மாதிரி இடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு சேர்ச் கட்டப்படவே இல்லை இன்றைக்கு வரைக்கும். அப்ப இடிச்ச சேர்ச் தான். இப்ப அது பிறகு அது ஆக்களை இல்லாம ஆகி வனாந்தரமா விடப்பட்டு பிறகு அங்க இருந்து சுத்தவர இருந்த சனம் எல்லாம் போய் அங்க குடியேறி அதுக்குள்ள ரோமருடைய குடியிருப்புகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆட்கள் மாறி மாறி குடியேறி எல்லாம் கலந்து போய் எப்படி அசீரியர்கள் ஆக்களை குடியகற்றி கொண்டு வந்து இருத்தி மாத்தி வட இஸ்ரவேல ஆக்கினதோ அந்த மாதிரி ரோமர்களும் செய்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஒரு ஆக்கள் அங்க அட்ரஸே இல்லை. பிறகு அங்க எருசலேமில் கிறிஸ்டியானிட்டி கொண்டு வரப்படுறது, கிறிஸ்தவம் அங்க முளைச்செலும்ப தொடங்கி பிறகு பார்த்தா கிறிஸ்தவர்களும் மண்ணுலக மனநிலையில விபச்சாரம் செய்ய வழிக்கிட்டு காசும் சொத்தும் பணமும் எல்லாம் வர வழிக்கிட்டு பிறகு கிழக்கு சபையா மேற்கு சபையா என்று 2 சபையா பிரிஞ்சு அடிபட வழிக்கிட்டு இதெல்லாம் அந்த 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுல 5ஆம் நூற்றாண்டுல உச்சக்கட்டத்துக்கு வரையில் ஆண்டவர் வந்து இக்கமோ போ, இனி நான் உங்களோடையும் இல்லை என்று அவர் முகமதியரை கொண்டு வந்து இறக்கிறார். அந்த பாலாக்கு மாரி வருது. அதனால முஸ்லிம்ஸ் அவங்க கொண்டு வந்து 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுல அங்க இறங்கி அடிச்சாங்க. கடைசியில மசூதி கட்டி பெரிய டோம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்றைய வரைக்கும் அது தங்கடதான் என்று கோரிக்கொண்டு பாலாக்கு மாரி வருது தான். கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய வார்த்தையை நிராகரிச்சு போட்டு தங்களோட புருஷனாகிய இயேசுவுக்கு உண்மை இல்லாம மாறேக்க கடவுள் சபையை விட்டே வெளியேறுங்க.
அப்ப பிறகு அங்கிருந்து கொஞ்சம் சபை மூவ் பண்ணிச்சு வேற வேற இடங்கள்ல அது பரவி அங்கங்க கடவுள் சபையை அமைச்சு தண்ட மக்களை வழிநடத்தி கொண்டு இருந்த அதுல எருசலேம்ன்றது அங்க நாசமாக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் அத இன்றைக்கு வரைக்கும் கூட இல்லை. இன்றைக்கு அங்கால மசூதி, இஞ்சால ரோமன் கத்தோலிக்க சில வழிபாடு, இஞ்சால புரோட்டஸ்டாண்ட் ஒரு கோயில், அங்கால ஜூதர்களுக்கு கொண்ட ஒரு தனி ஒரு கோயில், இப்படித்தான் எருசலேம்ல கட்டி எல்லாரும் சேர்ந்து நீங்கள் இப்ப இருங்கடாப்பா. இன்னும் கொஞ்ச காலம் போனா சிவந்த கோயிலும் அங்க கட்டிடுவாங்க. அதுல பாலாக்கு மெருவெருப்பு, கடவுளுடைய மகிமை இல்லாம போனா அப்படித்தான் ஆண்டவராக்குற. அதுல இந்த விஷயங்களை அப்ப விளங்கி கொள்ளைகள் எங்களுக்கு தெரியுது. இப்படியான காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னுக்கு அங்க வசனம் நிராகரிக்கப்படும். கடவுளுடைய வசனத்தை சொல்றவர்கள் துன்புறுத்தப்படுகிறார். அதுதான் நாம பொதுவாக சந்திக்கிற உபத்திரவ காலம். ஆனா மகா உபத்திரவம் அந்த 6ஆம் முத்திரை உடைக்கைகளை நடந்து பெரிய உபத்திரம். அப்படி அது வரலாற்று அதுக்கு முன்னுக்கு நடந்தது இல்லை, வரலாற்றுக்கு இனிமேல் நடக்க போறது இல்லைன்னு கிறிஸ்துவே வடிவ சொல்லி இருந்தது. அது குறிப்பான ஒரு காலகட்டத்தில் நடந்தது. நாம சொல்றோம் எந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் கிபி 62 இருந்து 66 வரைக்கும் நடந்த விஷயம் நீரோடதுக்கு கீழே. அப்ப 66 முடிஞ்ச கையோட பாலாக்கு மறுவெறுப்பு தொடங்கிச்சு. அப்ப இந்த செட்டிங்க நாம கவனிக்கல. இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை மக்களுக்கு மேல கொண்டு வரணும்னா உடன்படிக்கையின் குற்றச்சாட்டு, உடன்படிக்கையினுடைய கேஸ்ல கொண்டு வரணும். உடன்படிக்கையினால எங்க மீறப்பட்டது, என்ன குற்றச்சாட்டு கதைக்கணும். அதை கதைச்சது என்ன? கிறிஸ்து சபைக்கு எதிரான குற்றச்சாட்டு சாட்சியா நின்றவர் முதல் 3 அதிகாரம். இப்ப 4ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் இப்ப எப்படி போகுது? அந்த அந்த போலி சமயத்துக்கு எதிரான குற்றச்சாட்டு, பிறகு பெபிலோனுக்கு எதிராக அங்க ஆண்டவர் வச்ச மாதிரி பிறகு ரோமுக்கு எதிராக அவர் வைக்க போற. அப்ப இதான் அந்த 3 அந்த நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கு, வெளிப்படுத்தல. அப்ப இப்ப மெயின் ஆக்கள் யாரு, எதிர்பார்ட்டி யாரு? அந்த யூதர்கள் என்கிற போலி சமயம். அப்ப அவர்களுடைய இடம், அவர்களுடைய நாடு டோட்டலா இப்ப பாழாக்கி விடப்பட வேண்டும். அதான் தீர்ப்பு. அப்ப அது வர்றதுக்கு என்னென்ன குற்றச்சாட்டை கிறிஸ்து அடுக்கின, அதத்தான் நாம போன முன்னாங்க. எப்படி அவர்களுக்காக வந்த அவரையே அவர்கள் வெறுத்து, அவரை துன்புறுத்தி, அவரை நிராகரிச்சு, அவரை கொலை செய்திச்சினார். அந்த கொலையை காணும் அந்த இனத்தை அவர் இல்லாமலாக. அதுதான் போன முறை பார்க்கிறாங்க. யூதர்கள் செய்திருக்க கூடாத, வாழ்க்கையிலே செய்திருக்க கூடாத ஒரே ஒரு குற்றம், அந்த கிரிமினல் குற்றம், இயேசுவை கொண்டிருக்க கூடாது. அது இனிமேல் அவர்களுக்கு அதுக்கு மன்னிப்பும் இல்லை, நிலமும் இல்லை அதோட. அதனால அவர்கள் அதை செய்திச்சு. சோ அந்த செயல்பாட்டோ கிறிஸ்து கதை கேட்கல. தன்னை மட்டும் அவர் கதைக்கே இல்லை, அவர் தன்னுடைய வசனத்தை கை கொண்டு அதை சொல்றவங்களே இவங்க இப்படித்தான் செய்கிறாங்க, செய்வாங்க, செய்வாங்க என்றதை அந்த குற்றச்சாட்டு பத்திரிகையில் அவர் சேர்க்கிறார். அதை அப்படி சேர்க்கல. அவர் 3 உவம முக்கியமா அவர் சொன்னவர். இந்த இது அந்த அவரை கொல்றது முன்னுக்கே அவர் அந்த 3 உவமையும் கதைச்சவர். மத்தேயு 21ஆம் அதிகாரம் இல்ல, மத்தேயு 21ஆம் அதிகாரம். அப்ப 3 கதை. அந்த 3 கதைக்கு முன்னுக்கு ஜதார்த்தமா எப்படி அது பாழாய் போகும் என்றதுக்கான ஒரு அற்புதத்தையும் அவர் காட்டினார். அப்ப 21:18 வாசிங்க ஜோஸ். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உங்களுக்கு கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு
இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப இஸ்ரவேலர் கிறிஸ்துவனுடைய காலத்துல கிறிஸ்து சாக்கொல்லப்படுறதுக்கு முதல் அந்த அந்த நாட்கள்லாம் இது நடக்குது. அந்த 2-3-4 நாள்லாம் இது நடக்குது. அந்த வேற அப்ப அதுல அவர் எருசலேமுக்குள்ள வந்துட்டார். எருசலேமுக்குள்ள வந்து ஆலயத்துல அத சுத்திகரிச்சவர் விரட்டியெல்லாம் அடிக்கிறார். அது எங்களுக்கு 12ஆம் வசனத்திலே இல்ல. இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுள்ளமாய் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிகளின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்றது பைபிள்ல எங்க இருக்குது வசனம்? எரேமியா இல்ல, எரேமியாக்களா மதியம் அதான் இந்த சர்ச் வாசல் பிரசங்கம் என்ன அது இருக்குதா? பதினோராம் வசனம், என்னாலும் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குப்பையாயிட்டோ, இதோ நானும் இதை கண்டேன் கர்த்தர் சொல்லுவதா. அந்த கள்ளர் குகையானது இந்த ஆலயத்தை கள்ளர் குகையாக்கினது. இப்ப கள்ளர் குகையாக்கினீர்கள் எரேமியா, ஜெப வீடு என்றதும் ஏசாயா 56 ஏசாயா 56. இயேசு கிறிஸ்துவுடைய எரேமியா ஏசாயாவை அவர் 2 இடத்துல எடுத்து அவர் அதை கதைக்கிறார். ஏசாயா 56 வாசி. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆனால் நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். அப்ப ஏசாயா எரேமியாவை அவர் இணைச்சு தண்ட வீடு கள்ளர் குகையாக்கிட்டிய. அப்ப கள்ளர் குகையாக்கினா அங்க என்ன நடந்தது? இக்கபோத்தல்லோ. அப்ப அதைத்தான் ஆண்டவருக்கு தான் இப்படித்தான் கலைச்சு அடிக்க போறேன். என்னையே நீங்கள் வெளியில அனுப்பிட்டீர்கள், அதை இப்படி கள்ளர் குகையாக்கினீர்கள். அயல உங்கள் எல்லாரையும் இப்படித்தான் கவிட்டு அடிச்சு எழுப்பி நான் துரத்தி விட்டு நான் செய்வேன். இதை எந்த அதிகாரத்தில் செய்யணும்னு கேட்கிறீங்களோ அதான் அடுத்த இதெல்லாம் செய்யறது உமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இப்படி சேர்ச்ச சுத்திகரிக்கிறதுக்கு வந்து இப்படி எல்லாம் கதைச்சு எல்லாம் அடிச்சு திறத்துறதுக்கு who has given you the authority? உனக்கு யார் அதிகாரம் தந்தது? இது அங்க செனட் சபைக்கே பெரிய ஆச்சரியம். என்னடா இவன் நம்மளாலே அனுப்பப்பட்டது, இவன் எல்லாம் நம்மட அதிகாரத்துக்குள்ள இருக்கலாம் திரட்டி அடிச்சு போடுறான். அப்ப அவசர இது எந்த வீடு, எந்த ஜெப வீடு எல்லாம் அயல கிறிஸ்தவ கிளைம் பண்ணிக்கல. என்னுடைய ஜெப வீடு என்றால் சொல்லுங்க, அவர் தான் தான் அதனுடைய கடவுள் என்றும் இல்லது என் பிதாவினுடைய வீட்டு என்று என்னோட சொல்லிக்கல. அவர் யாரால தான் அனுப்பப்பட்டதையும் அவங்களுக்கு சொல்லுற. ஆனா அவங்களானே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அயல அவர்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா ஜோவான் ஸ்நானன் வந்து ஞான ஸ்நானம் கொடுத்ததும், ஜோவான் ஸ்நானன் வந்து பிரசங்கம் பண்ணினதும் ஆச்சாதிகாரம் கொடுத்தது அவனுக்கு. சொல்லு, அதுக்கு பதில் சொன்னீங்களா? எனக்கு யார் அதிகாரம் தந்து சொல்லு. அவர்கள் சொல்லுவதற்கே பயப்பட்டவங்க. அது தங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். அதுக்கு கூட சொன்ன. ஆனா ஜோவானை அவங்களை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஜோவானை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஜோவானை நிராகரிச்சாங்க. ஆனா ஜோவானை ஏற்றுக்கொண்ட சனம் யாரு? பாவத்தை உணர்ந்து குத்தப்பட்ட சனம் ஜோவானை ஏற்றுக்கொண்டது. அதான் நான் சொன்னார், உங்களுக்கு முன்பாக அந்த ஆயக்காரரும் பாவியலும் ஜோவானுடைய பிரசங்கத்தை மனம் திரும்பி அவங்கள்ட்ட போயிட்டாங்க. ஆனா நீங்க வேற வாரம் பரிசேரும் கடைசி வரைக்கும் மனம் திரும்பணும் கூட நீங்கள் யோசிக்கல அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு. அப்ப ஜோவான் சானகன் எந்த சாட்சியா வந்தால் ஏன்னா வனாந்திரத்துல கூப்பிடுறவனுடைய சத்தம் அவனை நீங்கள் நிராகரிச்சீங்க. அவன் சொல்றதை கேட்டு நீங்க. ஆனா உண்மையா அந்த இருந்த சனம் வசனத்துக்கு செவி கொடுத்த சனம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிட்டது. ஆனா நீங்கள் கடைசி வரைக்கும் மனம் திரும்பணும் யோசிக்கல. என்னையும் நீங்கள் அப்படித்தான் செய்கிறீர்கள். அப்ப இப்படி நீங்கள் செய்யறபடியால இந்த வீடு பாழாக்கி விடப்படும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கடவுளுடைய வீட்டை கள்ளர் குகையாக்குறபடியால
உங்களுடைய வீடு, இந்த ஆலயம், உங்களோட வீடுகள் எல்லாம் அவுட். அவ இதவர் சொல்லி அவர் செய்யல எப்படி அத்தி மரம் ஒன்று நல்ல இலகுகளோட நல்ல பச்சையா நல்ல விதமாக அது இருந்தது. அப்ப அது நின்ற நிலையையும் அதனுடைய ஜொலிப்பையும் அதனுடைய செழிப்பையும் பார்த்து கட்டாயம் ஒரு ஆள் அதுல போய் பழம் ஒன்று புடுங்கி சாப்பிடணும் என்று ஆசைப்படுவேன். இயேசு அதைத்தான் செய்தவர். அவர் அங்க போய் பழம் புடுங்குவோம், பழத்தை காணல, கனி இல்ல, ஆனா எல்லாம் ஜோடிச்சு எல்லாம் பல அழகா இருக்குது. அந்த வெளிவேஷம் கிறிஸ்தவம், வெளிவேஷ ஜூத மதம், முழு நடிப்பு ஆராதனை, நடிப்பு சபை, நடிப்பு கோயில், நடிப்பு மக்கள், நடிப்பு கடவுளுடைய மக்கள் என்ற வாய் சவடால் எல்லாம் நடிப்பு. கனி இல்ல, கனி எதை வச்சு மிஷ பண்ணுவோம்? 10 கட்டளை வச்சு. 10 கட்டளையில இரும்படி நடந்தா கனி இருக்குது. 10 கட்டளைப்படி நடக்கல, ஆனா பச்சை பசங்க செழிச்சு வளர்ந்து கொண்டிருக்கு. அப்ப அங்க பாயிண்ட், நாம 10 கற்பனைப்படி நடக்கலையோ கடவுளே நம்மளை அடிச்சு திருத்தீருமென்று நாம கேட்கணும். அப்படி இல்ல நாம செழிக்கிற மாதிரி இருக்குன்னா அது பல பேருக்கு அது இடரெல்லாம் உண்டு பண்ணி அவங்க இப்படி நடந்தும் அவங்க நல்லா தானே இருக்கிறீங்க. இப்படி எல்லாம் கடவுளுக்கு எதிராக போற என்றாலும் அவங்களோட வாழ்க்கை சோக்காத்தானே இருக்குது என்றெல்லாம் சொல்ல சொல்ல அங்க கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆனா நடிப்பு வாழ்க்கை, வெளியால எல்லாம் படுபக்கா மாய்மாலம். அதை பார்த்து கடவுளுக்கு தெரியும் அவர் இது கனி கொடுக்காம வெளியால மட்டும் இப்படி ஆக்கி கொண்டிருக்குது. அதனால ஆண்டவர் சபிச்ச பட்டு போட்டு போ, பாழாய் போய் நீ இதோட. அப்ப இந்த விஷயம்தான் இயேசுட காலத்தில் இருந்த செனட்டும் வேதபாரரும் சபையும் செய்து கொண்டிருந்தது. இதால அவங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிச்ச, இத்தனை சீக்கிரமா பட்டு போச்சுதோ அது சீக்கிரமா நாடே பட்டு போகும். அதான் இந்த பாயிண்ட். அங்க இத்தனை சீக்கிரமா பட்டு போச்சுதோண்டா இத்தனை சீக்கிரமா நாடே பாழாக போகும். அதான் அதனுடைய அந்த வசனம், அந்த சொல்லாடு. அப்போகலிப்ஸில் நாம பார்க்கிறோம் என்ன, இவ்வளவு சீக்கிரத்தில் சம்பவிக்க போறது, அதி சீக்கிரத்தில் நடக்க போறது, சீக்கிரத்தில் நடக்க போறது, சீக்கிரத்தில் நடக்க போறது. அப்ப இத்தனை சீக்கிரமா பட்டு போகும், இத்தனை சீக்கிரமா பாழாப்போம். அப்ப இதை அவர் சொல்லிக்கொண்டு வந்த பிறகு இப்ப முதலாவது கதையா இயேசு கிறிஸ்து தொடங்குறார். முதலாவது கதை 28வது வசனத்துல வாசிங்க. 28வது வசனம் 21, 28. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யலாம். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தோம், நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசிக்கிறார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அப்ப தகப்பனும் 2 குமாரருடைய கதையில அந்த மூத்த மகன் வந்து வேசிகளும் ஆயக்காரர், இளைய குமாரன் அந்த வேதபாரகரும் பரிசேயர். அப்ப அதுல அந்த பாயக்காரரும் வேசிகளும் பாவிகளும் அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை முதல் அதன்படி நடக்க மாட்டோம். ஆனா இந்த வேதபாரகரும் பரிசேயரும் அதன்படி செய்வோம். நடக்க மாட்டோம் என்று சொல்லி ஓப்பனா சொன்ன சேனத்துக்கு திருப்பியும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படைகளை மனம் திரும்பிட்டாங்க. ஆனா நடப்போம் என்று சொன்ன இந்த ஆயக்காரரும் இந்த பரிசேயரும் வேதபாரகரும் கடைசி வரைக்கும் நடக்கவும் இல்லை. அட்லீஸ்ட்
அந்த மனம் திரும்பின சனத்தையாவது பார்த்து தாங்களும் மனம் திரும்பணும் என்று யோசிக்கவும் இல்லை. அதனால கிறிஸ்து அப்ப இங்க காட்ட வெளிக்கிடுற அந்த கிறிஸ்துவனுடைய காலத்தில் இருந்த திருச்சபையினுடைய வாழ்க்கையில திருச்சபையாக்கள் தாங்கள் கீழ்ப்படிவோம், நடப்போம், கடவுளே நாங்கள் செய்வோம் என்று சொன்ன அவற்ற வசனத்தை கேட்டு அதுக்கு ஆமா என்று சொல்லிச்சுன்னா செய்ய இல்லை. ஆதலால ஆண்டவர் பாலாக்கு மறுவெறுப்பை கொண்டு வருவார். இதான் முதலாவது கதை. பாலாக்கு மறுவெறுப்பு ஏன் வருகிறது? செய்வோம் என்று சொல்லியும் செய்யாமல் இருந்ததால். செய்ய மாட்டோம் என்று சொல்லி இந்த ஜனம் மனம் திரும்பினதை பார்த்தும் அதுகள் இந்த ஜனம் மனம் திரும்ப மாட்டோம் என்று நின்றதால். அதனால பாலாக்கு மறுவெறுப்பு வந்தது. நீங்கள் பின்பாகிலும் மனஸ்தாபப்பட்டிருக்கலாம், ஆனா பரிசாபப்பட இல்லை. அதுல மனம் திரும்பி மனஸ்தாபப்படாம இருக்கிற சனத்துக்கு மேலான் பாலாக்கு மறுவெறுப்பு கொண்டு வரப்பட்டது. இரண்டாவது கதை அடுத்தது 33 இருந்து அடுத்த இன்னும் வாசிங்க. வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தார். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதில் சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவான், இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறமே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பார் என்றார்கள். இது இரண்டாவது கதை. இந்த இரண்டாவது கதையில அந்த திராட்சை தோட்டத்து எஜமான் கனிகளை வேண்டிட்டு வாங்கடாண்டு குத்தகைக்காரர் அனுப்பினதுல அந்த குத்தகைக்காரர் யாரு? இயேசுனுடைய காலத்தில் இருந்த யூத இனம். ஏற்ற காலத்துல கனி கொடுக்கணும் என்று சொல்லி அவர் பல தடவை பல பேர் அனுப்பினார். அது நாம சொல்லுவோமே, அது கிமு 539 அது 70 வருஷம் முடிஞ்ச பிறகு கொண்டு வந்து திருப்பி ஆலயத்தை கட்டவும் அத்திவாரம் போடவும் பலிப்பீடத்தை கட்டவும் எஸ்ட்ராவில் நாம படிச்ச நாமல் எல்லாம் பெரிய சந்தோஷப்பட்டு நடந்த ஆலயத்தை நினைச்சு அழுது இப்படி எல்லாமே பெரிய மனமாற்றங்கள் இதோட அங்க கட்டப்பட்டது. கிமு 539 அது தொடங்கினது. அப்புறம் நெகேமியோட காலத்துல எல்லாம் அந்த காலங்கள் அடுத்து இப்ப இப்படி எல்லாம் கட்டி எழுப்பி வரைகளை மாண்டர் கட்ட கனி காலம் வந்துட்டு கனிதாங்க. அப்ப கூட அதில் ஒழுங்கா கனி கொடுக்க இல்லை. அப்பப்ப தேவன் ஆக்களை எழுப்பினாலும் அந்த சனம் கனி கொடுக்க விரும்ப இல்லை. பிடிச்சது, அடிச்சது, சித்திரவதை செய்தது, தள்ளி விட்டது, சில பேரை கொண்டே போட்டது. அவரும் பொறுத்து பார்த்து கடைசியில தன் குமாரனை அனுப்பினார். உண்மையில இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் சொல்ற, தான் தான் இப்ப அந்த ஆக்கள்கிட்ட வந்து இருக்கிற. இப்ப இதை பார்த்துட்டு இந்த சனம் இவன் தேவனுடைய குமாரன் சொன்னா பாப்பம் இவனை முடிச்சு விட்டா சரி கேஸ் என்று சொல்லி கடைசியில குமாரனையும் கொண்டு போட்டாள். இப்ப அந்த தோட்டத்து சொந்தக்காரன், திராட்சை தோட்ட சொந்தக்காரன் எஜமான் வந்து அந்த தோட்டக்காரர், அதாவது இயேசுட காலத்தில் இருந்த யூத இனத்தை என்ன செய்வார் என்று கேட்டார். அதற்கு அந்த சனமே பதில் சொல்லிச்சினம், அந்த கொடியரை
அழித்து இல்ல, கொடியரை கொடுமையாய் அழிச்சு. அவ கொடியரை கொடுமையா அழிக்கணும் ஆண்டு சொன்னாரோ, அதைத்தான் செய்ய போறேன் நான். அவர் அப்படித்தான் செய்ய, கொடியரை கொடுமையாய். இஸ்ரவேல் பாழாக்கிற அற்றுவருவு, அது பாழா போறது உங்களை எல்லாரையும் சத்தி எடுக்க பயத்துல நடுக்கத்துல எல்லாம் எல்லாம் அப்படி போம். பாத்ரூம் மூத்திரம் எல்லாம் பறைகிற அளவுக்கு அது அது அதிகந்த அந்த அந்த கொடுமையான அழிவுகள் என்று. அதோட அவர் என்ன செய்வார், அத அந்த தோட்டக்காரரை அழிச்சு போட்டு தனக்கு கணிதத்தக்க வேற ஒரு குத்தகக்காரர்கிட்ட கொடுப்பார். அந்த குத்தகக்காரர் யாரு? நாங்கள் அந்த குத்தகக்காரர். புறசாதிகளை உள்ளடக்கின அவருடைய மக்கள், அதுல புறசாதிகளை உள்ளடக்கின அவருடைய மக்கள், அல்லது நாம சொல்லுவோம் அது ஆபிரகாமின் சந்ததியில வந்து அந்த வித்தில இருந்து வர்ற அந்த ஆவிக்குரிய இஷ்டவேலர், ஆவிக்குரிய இஷ்டவேலர் அல்லது ஆவியினால் தேவன ஆராதனை செய்கிற நாங்களும் எங்களை போல இருக்கிற இவ்வளவு காலமும் போன மக்கள் தான் அந்த குத்தகக்காரர். அந்த குத்தகக்காரோட கையில அவர்கிட்ட குத்தையா கொடுப்பாங்க. அவர் கனி கொடுக்க வேணும். ஓம் கனி கொடுக்கிறேன், அது முதலாம் நூற்றாண்டுல இருந்து கனி கொடுக்க தொடங்கிட்டு அந்த வேறொரு குத்தகக்காரர்கிட்ட கொடுப்பான் என்று சொன்னதுக்கு தான் அவர் அந்த வேற குத்தகக்காரருக்கு இந்த செய்யலன்னு சொல்லணும் எல்லாம். அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பிடிச்சு உன்னை நான் அந்த குத்தகக்காரர்கிட்ட அனுப்புறா, போய் நீ விஷயத்தை சொல்லி கனி கொடுக்க சொல்லுன்னு அனுப்புற. அதனால இது இப்ப இரண்டாவது கதை. இதுலயும் என்ன, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணினா அதோட முடிச்சியலண்டா அந்த ஆக்கள்கிட்ட டோட்டலா இல்லாமல் ஆக்குற. அப்ப இது இஸ்ரவேல் டோட்டலா இல்லாம போகுது, அதோட குத்தக அக்ரிமெண்ட் முடிஞ்சது என்று ஆண்டவர் கதைக்கிறார். மூன்றாவது கதை 22வது அதிகாரத்தில் அல்ல, 1ஆம் வசனத்திலிருந்து நமக்கு வாசி என்றால் 22:1 இருந்து புலவடா வாசிக்கணும். காரணமா நீ வாசி விருப்பம் வாசி. மறுபடியும் அவர்களுடைய உபகளாய் பேசி சொன்னதாக பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர செய்யும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதிக்காரர்கள். அப்போது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவனுடைய காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதங்களை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தார். எப்படி இவ்வளவு அந்த சுட்டரிக்கிற கதை? அப்ப ராஜா அதை செய்ய போற. அப்ப இது குத்தக எடுபட்டாச்சு, வேறொரு ஆள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அந்த பட்டணம் இப்ப சுட்டரிக்கப்படும். கிறிஸ்து வேலை கவனமா இந்த கதைய என்ன நடக்க போது கிட்ட சீக்கிரமான்றதான் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிற. அப்ப கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்திருந்தது அவற்ற மகன் கல்யாணத்துக்கு. அப்ப ஆனா இன்விடேஷன் வேண்டியாக்கள் ஒவ்வொரு காரணம் சொல்லப்படிக்கிட்டீர்கள். சில பேர் அந்த இன்விடேஷன் எல்லாம் கொடுத்து சரியா எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொன்னவனே பிடிச்சு அடிச்சு அவமானப்படுத்தி கொலையும் செய்திருக்கிறாங்க. அப்ப என்ன இது, அந்த உபத்திரவம் நடந்திருக்கு முன்னுக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதால கடைசியில ராஜா வலிக்கிட்டு வந்து அப்படி கோபமா அடைச்சு தன் சேனைகளை அனுப்பி, இப்ப கவனித்துக்கொள்ளுங்க அந்த சேனை அப்ப கிளியரா ரோமன் எம்பையருடைய சேனை, அந்த சேனை வந்து அந்த கொலைவாதத்தை அழித்து அந்த நகரத்தை சுட்டரிப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து இதை கிளியரா ஏற்கனவே சொல்லி போட்டு போறார். இந்த பாராக்கு மறுதற்கு தான் இப்படி செய்ய போறான், ஏன் தான் செய்கிறான் என்றதையும் அத ஜூதர்கள் இஸ்ரவேலர்கள் என்ற இயேசுட தலைமுறையில வாழ்ந்த அந்த அந்த கொலைவாதகர், அந்த கடவுளுடைய உடன்படிக்கைக்கு துரோகிகளை அவர் தான் அழிக்க போற. ஏன் அழிக்கிறதுக்கான காரணம் சொல்லியாச்சு.
இவ்வளவு ஆசையா கல்யாணம் வச்சுக்கிறோம், அதுக்கு அந்த ராஜாட இன்விடேஷன் போடுறது லேஸ் இல்ல. அப்படி இன்விடேஷனை பெற்றவனே அதை விட முக்கியமா இருக்கிற சில ரீசன்களை சொல்லிக்கொண்டு வெளிக்கிட்டு சில நேரம் அவங்க அனுப்பின தந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸே பிடிச்சு அடிச்சு அவமானப்படுத்தினா தாவீதுக்கு வந்த கோபத்தை விட அவருக்கு வருவணும். தாவீதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ என்ன செய்தவங்க? அரவாசி மீசைய வலிச்சு, அதாவது பின்பக்கம் நம்மளுடைய பின்பக்கம் இந்த இடுப்பளவு வரைக்கும் துணியை வச்சுட்டு பின்பக்கம் நம்மளோட ஆசனம் வேண்டாம், நம்ம இருக்கிற நம்மளுடைய புட்டத்தை அந்த பக்கம் எல்லாம் கிழிச்சு விட்டாங்க. அப்ப வர்றவனுக்கு எவ்வளவு அவமானம்! அந்த அவமானத்துக்கு தானே தாவீது வெளிக்கிட்டு போய் என்ன செய்தவர்? எப்படி கொண்டவர்? எப்படி கொண்டவர்? கடற்பாறையாலையும் மண்வெட்டியாலையும் கொத்து கொத்தோடு கொத்தினவன் ஆக்கின. அதான் அந்த கொடூரமா அழிக்கிறது. அம்மோனியரை எல்லாம் கோடாலியால போட்டான். கடற்பாறையாலையும் மற்ற நாம் சொல்ல அலவாங்கு, மம்பட்டி, மற்றது மண்வெட்டி, மற்றது பிக்கான், அப்படியானதுதான் சாக்கொண்டது. அந்த அளவுக்கு கொடூரமா கொலை செய்தவன். நாம நினைச்சிருக்க மாட்டோம். இப்படியே என்னடா எரிஞ்சு போட்டெல்லாம் அவன் அந்த அளவுக்கு ஆக்களை தோச்ச பண்ணி குத்தி கொண்டவன். இவை அதான் இங்கேயும் சொல்லப்படுது. எந்த ஊழியக்காரர அவமானப்படுத்தி கொல்லேலே அவங்கள தாவீதுடைய ஊழியக்காரன் அவன் கொல்லேலே, நாகாசுடைய மகன் ஆனு. ஆனா இங்க கொண்டுட்டாங்களப்பா, ராஜாட ரெப்ரசன்டேட்டிவா கொண்டுட்டாங்க. அப்ப எப்படி கொல்லணும் இவங்களை? கொடூரமா கொல்லணும். அப்ப நினைச்சு பார்க்கலாத விதத்தில் அது கொல்லப்பட்டது. நம்ம ஜோசிஃபஸினுடைய ஹிஸ்டரி புக், அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஹிஸ்டரி, த வார் ஆஃப் ஜூஸ், யூதர்களுடைய சண்டைகள் என்ற இதுகள் எல்லாம் எடுத்த வாசிச்சா எப்படியெல்லாம் ரோம் அவங்கள கொண்டதுன்றது விவரிச்சு எழுதியிருக்கிறாங்க. அது நம்மட புத்திக்கு ஜோசிக்கே இல்லாத விதத்தில எல்லாம் கொண்டிருக்கிறாங்க. அது சிரியன்ஸ் எப்படி கொல்லுவாங்கன்னு எலிசா பார்த்து அழுத மாதிரி அதை விட கொடூரமா கொண்டிருக்கிறாங்க. சிரியா யார பார்த்து எலிசா அழுதாது? சிரியனாகிய ஆசகேலை பார்த்து. சரி, ஏன் ஆண்டவரை இப்படி அழுகிறத? நீ எப்படியெல்லாம் இஸ்ரவேலை கொல்லுவேன்னு பிடிச்சு அழுகிறேன் நான். நாமல் ஒரு மாட்டோட குட்டி தாட்சியோட இந்த மாட்டை லொரியில அடிச்சுட்டாங்கன்றாலே பெரிய வழக்கெல்லாம் போட்டு அதை இதன்றோம். அல்லது ஒரு பூனை குட்டி தாட்சியா தெரியுது, அது ஐயோ பாவம் என்று நாமள இவ்வளவு கவலைப்பட்டெல்லாம் அதுக்கு பராமரி. மனுஷர் பிள்ளை தாட்சியதா இவ்வளவு கவனமா நாம அதை இன்னும் பராமரி. சொன்ன மாதிரி இந்த 5 10 விற்கிற இதுகளுக்கே கடவுள் இப்படி கவலைப்பட்டு அக்கறை எடுப்பாருண்டா மனுஷருக்கு அவர் இவ்வளவு அக்கறை எடுப்பார். ஆனா அந்த மனுஷரை வைத்த உயிரோட இருக்கைகளை கீறி வெட்டி எடுத்து பிள்ளைய உசிரோட எடுத்து அதை பிச்செறிஞ்சு கொண்டு எல்லாம் செய்யற அந்த மாதிரியான ஒரு கொடூரமான கொலைகள் இஸ்ரவேலர் அனுபவிச்சு. ஏன் விபச்சாரம்? ஆவிக்குரிய விபச்சாரம். கடவுளை தங்களோட கடவுளா புருஷனா அவர்கள் உண்மையா இருக்க விரும்புகிறார். அதனால ஆண்டவர் அப்படி செய்தார். 10 கோத்திரத்தை அப்படிதான் அழிச்சார். இது முதல் 10 கோத்திரத்துக்கு நடந்த விஷயம். அந்த ஆசையல் செய்தார். பிறகு பாபிலோனை வச்சு பிறகு இஞ்சால 2 கோத்திரத்தை பிச்சறிஞ்சார். அப்ப அவர் பாபிலோனியற்ற பிள்ளைகளை அப்படியே சேர்த்து மதிலோட சேர்த்து அடிக்கிறவன் பாக்கியவான் எல்லாம் படிக்கிற அளவுக்கு அவளுக்கு அவ்வளவு ஆத்து வேண்டாம். இவட பிள்ளைகள் எல்லாம் அதை விட கொடூரமா கொண்டவங்க அவங்க. அதுல தாவீத விட படுபயங்கரமான கொடூரமான கொலை செய்யறதுக்கு தான் கிறிஸ்து
அவர் கிபி 66 இருந்து 72 வரைக்கும் நடந்தார். அதுதான் அந்த பாலாக்கு மாதிரி வருது. இப்ப இந்த 3 கதையும் கிளியரா சொல்லப்படுது. செய்வன் என்று சொல்லி போட்டு செய்யாம போது, பிறகு குத்தகக்காரரா இருந்து ஒழுங்கா கனிவரையில குத்தகை எப்படிங்க வேற கொடுத்துட்டேன். அதுல ராஜ்யம் எடுபட்டாச்சு. கடவுளுடைய அரசு நீ இல்லை. அடுத்தது எடுபட்டது மட்டுமே உங்களை சுட்டரிப்பனடாப்பா, சுட்டரிச்சு. அப்ப இந்த 3 கதைகளும் வர 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 அந்த சபிக்கப்படுதலும் தண்டனையும் பெருகிக் கொண்டு போறதுதான் காட்டுது. இது எங்க நாம முதல் பார்த்த நாமல் சாபம் வர வர தண்டனையோட கூடும். உடன்படிக்கைய மீறக்குள்ள நாம 7 மடங்கு கூடும் என்ற அந்த பகுதி இங்குதான் காட்டப்படும். இந்த கதையில ஒவ்வொரு கதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூடுறாரு. முதல் நீங்கள் மனந்திரும்பேல என்று சொல்லி எச்சரிப்போட நீங்கள் அப்படி செய்யல என்றது அவர் அது வெறுப்பு. 2வது கொடூரமா அந்த கொலைவாதரை மட்டும் கொலை பண்ணுறார். பிறகு நாட்டையே நகரத்தையே எரிச்சு விடுறாரு. கொலைவாதரோட சேர்த்து எல்லாரையும் சேர்த்து ஆடு மாடு கோழி எல்லாம் எல்லாம். அது இது என்ன நடந்தது? முதல் கானானியருக்கு கடவுள் செய்ய சொல்லி சொன்ன அதே விஷயம். ஒருனே உயிரோட வைக்காத, ஒன்றையும் மிச்சம் வைக்க கூடாது, எல்லாம் சாக்கொண்டு போட்டு நெருப்பு வை. ஜோஷுவா அப்படித்தான் செய்தான். ஜோஷுவா அப்படித்தான் செய்தான். 33 அரசர்கள் கானானி அரசர்களோட சம்பந்தப்படைய வச்சு நெருப்பு வைக்கிறது, எட்டிச்சு வட்டி எறிஞ்சு போட்டு நெருப்பு வைக்கிறது. ஒற்று சாபத்துடான பொருளையும் எடுக்க வேண்டாம், எல்லாம் எரிக்கும். அப்பதான் ஒரு அது சபிச்ச நாடு, சபிச்ச ஆக்கள், சபிச்ச அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் போ புதுசா கட்டுறேன் நான் உங்களுக்கு அந்த நிலத்தை வேண்டாம். அதுல அதே மாதிரி இங்கே நடக்குது. இயேசு கிறிஸ்து அதை 1ஆம் நூற்றாண்டிலே செய்து காட்டினார். கிமு 1400 அதாவது 15ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுல கானானியர வெட்டி எறிஞ்சு சாக்கொண்டது சுட்டரிச்சது போல கிமு 586 கிறிஸ்து கானானிய இஸ்ரவேலருக்கு செய்த. அதை நம்ம கானானிய இஸ்ரவேலர் என்று சொல்லுவோம். கானானிய இஸ்ரவேலருக்கு பிறகு கிபி 66 அவர் அந்த காலத்தில் அறியப்பட்ட பெயர் பலஸ்தீனா, பலஸ்தீனிய இஸ்ரவேலருக்கு அவர் செய்தார். அதோட கேம் முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் என்ற ஆக்களும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் அழியும். இப்ப இருக்கிறதும் உண்மையான இஸ்ரவேலும் இல்லை. அதை நாங்கள் சொல்றோம். இப்ப வந்து திருப்பி வந்து நாடு பிடிச்சிருக்கிறோம் சொல்லி கொண்டிருக்கிறவரும் உண்மையான ஆக்கள் இல்லை. அது வந்து அடாத்தா வந்து இருக்கிற இஸ்ரவேல், அடாத் என்க்ரோச்மெண்ட், பேசிக்கா கடவுள் கொடுக்காத நிலத்தில் தாங்களே வந்து பிடிச்சி கொண்டிருக்க அழிவுதான். நெத்தனியாகும் மனந்திரும்பாட்டி அழிவு, அவரோட நாடும் அழியும். கிறிஸ்து அதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற யாராவது அங்க இருந்தா அவர்கள் இந்த உடன்படிக்கையின் சாபத்தை விளங்கிக் கொண்டு அவர்கள் சேர்ந்து அவளோடு சேர்ந்து அழியாம அந்த அந்த புரோசாதிகள்கிட்ட இருந்து விலகிறோம். இல்லாட்டி சேர்ந்துதான் அழியவன். அதான் கெத்தார் தானியேல் மற்ற ஆட்களை எல்லாம் முதல் பிடிச்சி அனுப்பிடுவார். வெளியில அழிக்க போறது முதல் அவர் அனுப்புறது. ஏன்னா தண்ட மக்கள் அதுக்குள்ள அழிபடக்கூடாது. அதே மாதிரி லோத்துவம் பிடிச்சி அவன் ஒரு நீதிமன்றத்தை பிடிச்சி அனுப்பி போட்டுதான் நெருப்பால இருக்கிறது. அதனால இதை இந்த பெற்றோர் விளங்கின கடவுளுடைய மக்கள் உண்மையில அங்க அந்த நிலத்துல இருக்க விரும்ப மாட்டாங்க. அது எங்க ஏன்னா அந்த நிலத்துல கிறிஸ்தவர்களும் 2ஆம் பட்சமா தான் நடத்தப்படுறாங்க. அங்க இயேசுவ கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி தான் நெத்தனியாகு அல்லது இஸ்ரவேலருடைய ஆட்சி இன்றைக்கு வரைக்கும். பிறகு அந்த நாட்டுல கிடப்ப கடவுளங்களை அடிச்சுவிட போய் இருக்கிற நாட்டுல வாழ்ந்து எங்களுக்கு இப்ப பரதேசியா தானே கடவுள் அழைக்கிற. எந்த நாட்டிலே நாங்கள் அது கத்தர் திரட்டி அடிச்ச நான் அதுல அப்படியே அவர்கள் விளங்கணும். அப்படி இல்லாட்டி இஸ்ரவேலர்ல பியூரிட்டன்ஸ் காலத்துல இருந்து இஸ்ரவேலரோ அல்லது அதுக்கு முதல்வங்களோ ஒரு நாள் கடவுள் தங்களுக்கு நாடு சரிவர் தாங்கள் இருப்போம் அவங்க ஒரு நாளும் அப்படியே அது யோசிச்சும் இல்லை, எழுதுனதும் இல்லை. கடவுள் தண்ட கோபத்துல எங்களுக்கூட உடன்படிக்கையை முடிச்சுட்டார், புத்தகம் முடிஞ்சது. பிறகு இனி நாடு எங்களுக்கு அப்படி கடவுள் தருவாரண்டா கானானியருக்கு கடவுள் கொடுக்கணும்.
ஏன்னா அவங்களோடையும் குத்தையை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு தந்தார். அப்ப இல்ல அவங்களும் திருப்பி வந்து இருக்கிறதுக்கு கடவுளை அனுமதிச்சிருக்கவர். ஆனா அதுக்கு நீங்க ஓம்பாட மாட்டீங்களே. அப்படின்னா இஸ்ரவேல் இப்ப இருக்கிற பலஸ்தீனி இஸ்ரவேலருக்கும் அந்த நாடு சொந்தம் இல்லை. அது அம்மோரியர், மோவாபியர், ஏத்தியர், எபூசியர் கீழே இருந்தவர் அந்த ஆட்களுக்கு தான் அந்த நிலங்களை அப்ப சொந்தம். அப்படி ஒரு கதை எடுத்தா உங்களுக்கு முன்னுக்கே கடவுள் அவங்களை அழிச்சவர் இல்லை. அதுக்கு அவங்க எல்லாம் அழியலே. அவங்க ஓடி போய் வேற வேற நாடுகள் எல்லாம் இருந்தவங்களே, பிறகு திருப்பி வந்து கொஞ்சம் இருந்தவங்களே. அப்ப இன்னும் அவங்களும் அப்படியே அந்த தொடர்புல இன்னும் இருக்கிறாங்க கிளப்புல. அப்ப அவங்களுக்கு நம்ம அந்த நாடு போவோம். உங்களுக்கு அது உரிமை என்றா உங்களை விட அவங்களுக்கு அது உரிமை கூட. அதுல இந்த பின்னணியெல்லாம் இப்ப எப்ப இந்த சுட்டரிப்பு, எப்ப இந்த கொடூரமான கொலை செய்யப்படுகிறது, எப்ப நடக்க போதுன்ற டைம் ஃபேக்டர்ஸ், கால நேர கணிப்புகளை கிறிஸ்து அடுத்தது கதைக்க போற. அதான் 24ஆம் அதிகாரத்தில் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இந்த நகரம் எப்ப சுட்டரிக்கப்படும், எப்ப கொடூரமா கொலை செய்வார் ராஜா, இதுகளுக்கான டைம் என்றதை அடுத்தது 24ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துக்கு தொடங்க. அப்ப அது தொடங்கதான், அதை பற்றி கதை கேட்கலதான் அவர் மகா உபத்திரவம் எப்படி அந்த காலத்தோட தொடர போகுதுன்றதை அவர் சொல்றது குறிப்பா அவர் கதைக்கிறார். அப்ப மகா உபத்திரவம் பாழாக்கு மறுவரப்பு, மகா உபத்திரவம் பாழாக்கு மறுவரப்பு, இதான் அந்த பாயிண்ட். அதில் அதை நாங்கள் அடுத்த முறையிலிருந்து நேரடியா அந்த டைமுக்கு நாமல் வர்றோம். உடன்படிக்கையின் மக்கள் துரோகம் செய்திட்டினோம், உடன்படிக்கையின் மக்கள் உடன்படிக்கைக்கு பாத்திரம் இல்லாம போயிட்டினோம். அதில் உடன்படிக்கை முறிக்கப்பட்டு அது இன்னொரு புறஜாதிகளுக்கு குத்தகையா கொடுவர போது, கொடுத்த நாடு அவர்களை கற்க போது அவர்களை நெருப்பால ராஜா இருக்கிறார். அது நகரம் அழியும், உப்பு விதைக்கிறது, அது வரலாறு பாழா கிடக்கும் தேசம். அப்படியே எத்தனையோ நூற்றாண்டா பாழா கிடக்கு. அதுல இத கடவுள் செய்துட்டார், அதுக்கான காரணம் சொல்லியாச்சு. ஏன் இக்கபோத், இக்கபோத் கடவுளின் மகிமை நம்மளை விட்டு போக விடக்கூடாது. கடவுள மகிமை நம்மட வாழ்க்கையில, குடும்பத்துல வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, நாட்டு வாழ்க்கையில இருக்கணும் என்று நாம விரும்புவோம். நம்ம நாட்டுல அப்படி இல்லாட்டி நாம விரும்பணும், கடவுளே உம்முடைய ராஜ்யம் வருவதாக இந்த நாட்டுக்கு, எங்கட நிலத்துக்கு. என்ற உம்மோட மகிமை இல்லாட்டி தான் இவ்வளவு பிரச்சனை அல்ல. உம்முடைய மகிமை வருவதாக, நீர் எங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால் வருவது ஸ்தோத்தரிக்கப்பட்டிருந்து சொல்வார்களாக இந்த சேனல். கடவுளே அப்ப இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துதாமே தொடர்ந்தும் எங்களை இந்த பேக்ரவுண்டை விளங்கி, இந்த கதைகளினூடாக அதோடைய புரோகிரஸை விளங்கி நாங்கள் டைம் ஃபேக்டருக்கு அடுத்த முறை போகிறதுக்கு கடவுள் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.